ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் லைஃப்பில் பார்க்காம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. உண்மையிலே நான் இந்த கல்வராயன் தானே அந்த இடத்துக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைமாக வரேன். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, உண்மையிலே அல்டிமேட்டு. ஆனால் வந்து கல்வராயனுக்கு வாங்க, ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, கூகுள் மேப்பில் பார்த்து வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வழியை மாற்றி கொடுத்துருச்சு, காட்டிடுச்சு. ஸோ ரொம்ப டேஞ்சரான வழியாக வந்துட்டுருக்கோம். நான் எக்ஸ்பல்ஸ் பரவாயில்ல, ஏதோ நான் ஆப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பின்னாடி 2 பல்சர் வந்துட்டுருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம், ரொம்ப வண்டி திணறுது. ஆனால் அட்வென்ச்சர் பைக்குன்னா அட்வென்ச்சர் பைக் தாங்க, அல்டிமேட்டுங்க. அது எம்பி போயிட்டுருக்கு எனக்கு. நான் உண்மையில வண்டியில் இப்போ ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க இந்த வண்டியில். தங்க வெள்ளிமலை இப்படி நேரம் ஓகே தங்க. கேமரா ஓடிட்டு தானே இருக்கு. வா நீ நிற்படாத, வா. டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும், அது ஆஃபாக தான் ஆகும். கடுப்பாக இருக்குது. சீக்கிரம் ஒரு கோப்ரோ வாங்கணுங்க. இது ஓரளவுக்கு தாங்க எக்ஸ்ப்ளோர் கவர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கவர் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா தானாகவே கேமரா வந்து ஆஃப் ஆகிடுது. பார்ப்போம், நம்ம வீட்டுக்கு போனது தான் தெரியும் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. என்னடா இப்படி போனால் வெள்ளிமலைக்காடா போகும்? கொல்லிமலைக்கே போகுமா? அது சரி. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இடம். நம்ம வண்டி அப்படியே அழகாக இது போயிட்டு இருக்கு பாருங்கள். இத்தனைக்கு டபுள்ஸு சூப்பராக இருக்குது. அந்த மலை உச்சிக்கு போகணுண்டா. எழுத்தூர் மேப்பில் பார்த்தாண்டா, எழுத்தூர்னு இதாண்டா. அது இங்கே தாண்டா கல்வராயன் இருக்கு. இப்போ நம்ம என்ன கல்வராயன் மலையே வரல போல. வெள்ளிமலை ரைட்டா? எப்படி இருக்க பாருங்க ரோடு. போயிட்டு காரைக்கால் போயிட்டு வண்டி வாட்டு வச்சு வந்துட்டான். இங்கே உள்ளவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இப்போ நம்மளாம் இந்த இடத்துல விட்டா சும்மா ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கலாம், அவ்வளோதான். பாதுகாப்புலாம் இருக்க முடியாது, நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்குலாம் பழகிட்டு அவங்க ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க. வேற ஒரு தலைவர் ஒருத்தர் ஆஃப்ரோட வச்சு பிரித்து மீறி வந்துட்டு இருக்காரு. தலைவரை பார்த்துட்டே போறாரு. ஸோ இவங்கலாம் என்ன சிம் யூஸ் பண்ணுவாங்க? நம்ம ஜியோ ஏர்செல்லு சுத்தமாக டவர் கிடைக்கல. இவங்களுக்குலாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இவங்களுக்குலாம் இப்போ இங்கே உள்ள சிம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பிஎஸ்என்எல் எக்ஸ்ட்ரா கலர்ட்டி லெமன் வித் ஸ்பூன். ரெண்டாவது கீரில் ஏற மாட்டேதுடா. உங்களுக்கு இந்த வியூலாம் தெரியுதான்னு தெரியல, தெரியும் கண்டிப்பாக. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பார்க்காம இருந்துடக்கூடாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீ என்னடா குழம்பிக்கிட்டே வர? டவர் தான் கிடைக்க மாட்டேங்க. எங்கள் அம்மா இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சொர்க்கத்தில் மறந்துட்டு இருக்கோம். நம்ம வண்டி புது வண்டி எடுத்து 1973 கிலோமீட்டர் ஓடி இருக்கோங்க. காரைகள் போகிறதுக்குள்ளே 2200 வந்துடும் நினைக்கிறேன். இச்சி கதறான். இதெல்லாம் கிழங்கு தானே, மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு ரொம்ப ஃபேமஸ். கொடுக்கணும். சரியான கிளைமேட்டு. அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஜிலு ஜிலு
இப்போ எங்கே தான் போயிட்டுருக்கோம்? நம்ம வெள்ளிமலை தான் போயிட்டுருக்கா. பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. சொந்த ஒழிச்சு போயிட்டுருக்கான் போடுறான். வண்டி வந்து இப்போ ஹீல்ஸ் அது இறந்துடும். அதனால் வண்டி பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டுருக்கு. கீழே தான் இருக்குது. அப்போ இல்லை கிளச்சு பிடிச்சிட்டே போனால் கிளச்சு இப்போ வெள்ளிமலை எப்படி போகணும்? இப்படிங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ். எங்கே போடுறா? இந்த இடத்த தாண்டா பார்த்தோம் நம்ம மேப்பில் பார்த்தோம்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதில் இடத்துல வீடியோ மட்டும் நம்மளுக்கு எடுத்து கொடு. நம்ம ஒரு வீடியோ எடுப்போம். ப்ரோ ஃபால்ஸு ப்ரோ. நம்ம இந்த இடத்துல இதை வந்து ஒரு உருண்டு சரியா ஜில்லு. ஓகேவா? ஆமா, ஒன்றும் இல்லை. அங்கே பாடுறா ஃபால்ஸில். என்ன மாதிரி ஃபால்ஸ் இருக்குது? அது ஃபால்ஸ்னா செல்லதுக்கு தனியாக தட்டு பார்ப்போம். வீடியோ